சிக்குனா சப்பம் முக்கியங்கிற மாரி சீனா மாட்டிக்கிச்சு. எந்த அளவுக்கு அப்புட்ன்னா, அமெரிக்கா உள்ள புகுந்து விளையாடுது. அமெரிக்கா புகுந்து விளையாடுது, சீனாவால தாக்கு பிடிக்கவே முடியல. அப்படிதான் இப்ப சம்பவங்கள் நடந்திருக்கு. பொதுவாவே 6 மாசத்துக்கு ஒரு தடவ சீசன் மாறுற மாரி, சீனால ராணுவ தலைமைகள் மாறும். சில சமயம் அமைச்சரவையே மாறும். ஷி ஜின்பிங்க தவிர எல்லா பேரையும் மாத்துவாய்ங்க. "ஏன்டா?" அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாய்ங்க. மெல்ல வரும். "அந்த ஆளு அவரையே சேலஞ்ச் பண்றாருங்க" அப்படின்னு. "அப்படியா?" அப்படின்னு கேட்டோம்னா, "இல்லங்க, அவரு பெரிய ஊழல்வாதிங்க" அப்படிம்பாய்ங்க. நெறைய கணக்கு வழக்கே இல்லாம ஆட்டைய போட்டுட்டாய்ங்க அப்படின்னு. ஆமா, அம்புட்டு ஃபண்டைய கொண்டு போய் ராணுவத்துல தாறுமாறா கொட்டி அந்த ராணுவ யுத்தத்தையே பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்புட்டு பயலும் ஊழல்வாதிகள் அப்படின்னு தான் அர்த்தம். பெரிய அளவுல இந்த 2 குற்றச்சாட்டு வரும். இது இயல்பா நடக்கிறது தான். ஆனா, இப்ப முதல் முறையா பெரிய அளவுல ராணுவ தளபதிகள தூக்குறார்கள். அமெரிக்கா கூட கைக்கூலி இவன். அமெரிக்காவோட கள்ள உறவு வச்சிருக்கான். அமெரிக்கா கிட்ட எல்லாத்தையும் வித்துப்புட்டான் எடுத்து அப்படின்னு. என்னடா இது அதிசயம்! நீங்க தண்ணிய ஊத்தி வச்சு நூடுல்ஸ் தானடா திங்க விரும்புவீங்க. எப்படா அமெரிக்கா போய் பீஸா திங்க விரும்புனீங்க? அப்படிங்கிற மாரி இருக்கு. ஆனா நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னா, சீனாவோட ராணுவ வலிமை அப்படின்னு சொல்லி முடிக்கிறக்குள்ள எல்லாரும் சொல்லிருவாய்ங்க. அது ஒரு பேப்பர் டைகர் அப்படின்னு. இல்ல, இல்ல. அதுலயும் கணிசமான வீரர்கள் இருக்கார்கள். சீனாவோட ஆயுத பலம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. எல்லாம் உண்மதான். வெற்றி கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா, வெற்றி கிடைக்காதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு இப்ப ரஷ்யாவுக்கு வெற்றி கிடைக்குதா அப்படின்னு கேட்டா கிடைக்குது. ஆனா கொடிய இன்னும் பறக்க விட்டு அந்த வெற்றி அணிவகுப்ப நடத்த முடியலல்ல. அந்த மாரி ஒரு தடுமாற்றத்த தான் சீனாவால குடுக்க முடியும். எது உக்ரைன் இடத்துல இருந்து குடுக்க முடியுமே ஒழிய, ரஷ்ய இடத்துல இருந்து கிழிச்சு முன்னேறுற மாரிலாம் முன்னேற முடியாது. அப்போ உக்ரைனும் சீனாவும் ஒண்ணா அப்படின்னு கேட்கக்கூடாது. உக்ரைனும் சீனாவும் சத்தியமா ஒண்ணு கிடையாது. ஏன்னா உக்ரைனுக்கு பின்னாடி நேட்டோ நிக்குது. நேட்டோவோட பலம் தான் ரஷ்யா கிட்ட சந்தி சிரிக்குது. ரஷ்யா அடிச்சு துவம்சம் பண்ணுது. இந்த பக்கம் சீனா அப்படி ஒரு பேக்கப்பு, அப்படி ஒரு ஆட்களுக்கு சமமா சீனா இருக்கான்னு கேட்டா, இல்லைங்கிறது எதார்த்தமான உண்மை. நம்ம ஆட்கள் யாராச்சும் வந்து இல்ல, இல்ல இருக்குன்னு சூட ஏத்தாம சத்தியம் பண்ணுவார்கள். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? காலம் வரும்போது அவர்களும் புரிஞ்சுக்குவார்கள். அப்பேற்பட்ட சீன ராணுவத்துல இப்ப அமெரிக்காவோட கைக்கூலி, அதாவது சீனாவோட அணு ஆயுத ரகசியத்த எடுத்து அமெரிக்காவுக்கு வித்துட்டாய்ங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதத் தொடர்ந்து தான் பெரிய அளவுல இப்ப இந்த களை எடுப்பு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அதிபர் ஷி ஜின்பிங்க்கு இப்ப எவன நம்புறதுன்னே தெரியல. எவன்கிட்ட பொறுப்ப குடுக்கறதுன்னே தெரியல. காரணம் இப்ப இவர் தூக்கக்கூடிய தளபதிகள் லிஸ்ட் எல்லாமே 2022ல தான் கொண்டு வந்து போட்டாய்ங்க. அடப்பாவிகளா! அதுக்குள்ளயுமாடா அப்படின்னு கேட்டா, ஆமா அதுக்குள்ளயும் தான். 2022க்கு முன்னாடி இதே மாரி சச்சரவு. என்ன ஒண்ணு, அந்த காலகட்டங்கள்ல ஊழல் அப்படிங்கிறதும், அதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்ல அதிபர் ஷி ஜின்பிங்க சேலஞ்ச் பண்றாரு. இல்ல பண்ணக்கூடிய இடங்கள்ல இந்த ராணுவ தலைமைகள் வந்துரும் அப்படிங்கிறது தான். ஆனா இந்த தடவ பிரச்சனை பெருசு, புதுசு. காரணம் அமெரிக்கா கிட்ட சீனாவோட ராணுவ ரகசியங்கள திருடி வித்துட்டாய்ங்க அப்படின்னு. ஏற்கனவே அமெரிக்காவும், பிரிட்டனும் சீனாவுக்குன்னு தனியான ஒரு உளவுத்துறை, தனியான ஒரு டெஸ்க் எல்லாம் உருவாக்கி, எல்லா வேலையும் நாங்க செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னாய்ங்க. அமெரிக்கா ஏறக்குறைய ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சீனாவுக்குள்ள எங்க ஆட்கள்லாம் இறங்கிட்டார்கள். இறங்கி சீனால நெறைய ஆட்கள புடிச்சுட்டோம். அவனுங்கலாம் டார்க் வெப்ல எப்படி கம்யூனிகேட் பண்றதுன்னு பழகி குடுக்குறோமப்பா அப்படின்னாய்ங்க. பழகி குடுத்தவனுங்க ராணுவ தளபதி வரையும் போய் பழகி குடுத்துருக்காய்ங்க. அதிபர் ஷி ஜின்பிங் ரோட்ல தெரிஞ்சவன எல்லாம் சந்தேகப்பட்டு சிசிடிவி கேமரா மாட்டு, சீனாவ பார்த்தீங்களாங்க, ரோட்ல ஒருத்தர் நடந்து போனா அவரு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 300 ஃபோட்டோ எடுத்துரும். இரும்பு திரை அப்படின்னாய்ங்க. கடைசியில அந்த கேமராவ பார்த்துக்கிட்டு இருந்த ஆளையே தூக்கிட்டாய்ங்க. ஒருவேள துருபுடிச்ச இரும்பு திரையோ இருக்கலாம். சீனா ஒளிஞ்சா அதுக்கு ஈடு இணையான சந்தோஷம் நமக்கு எதுவும் கிடையாது. ஒளியட்டும். காரணம் சீனா தைவான நோக்கி போகும் அப்படின்னு நம்மலாம் நம்பிட்டு இருக்கோம். அந்த பையன் தைவான நோக்கி போனா அமெரிக்கா குறுக்க வருவான் அப்படிங்கிறனால டக்குனு யூ டர்ன் போட்டு டோக்லாமு, திபெத், அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாரி பஞ்சாயத்துகள கொஞ்சம் உரசி பார்ப்போமா அப்படின்னு சீனா வர்றதுக்கு 1000 வாய்ப்புகள் இருந்துச்சு. இந்தியா ஸ்மெல் பண்ணி அதுக்கான கவுண்டர் பொசிஷன எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த விஷயங்கள்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் சீனா ஏற்கனவே அதிபர் ஷி ஜின்பிங் போருக்கு தயாராகுங்க. உண்மையான போருக்கு தயாராகுங்க. நிமிடத்துல போர் செய்ய ரெடி ஆகுங்கன்னு டிசைனா கத்தி பார்த்தாரு. ஆனா அவனுங்க கேட்ட பாடே இல்ல. இப்பதான் தெரியுது. இந்த மனுஷன் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு போனாரு சார் அப்படின்னு வெள்ளை மாளிகைக்கு ஃபோன் அடிச்சு சொல்லிப்புட்டாங்களாட்டுக்கு. அதனால இந்த பிரச்சனை இப்ப புது தளபதிய கொண்டு வந்து அந்த ஆள் கிளி கிளின்னு கிழிச்சு, அதுக்கப்புறம் ஷி ஜின்பிங் நம்பிக்கை வந்து போய் போருக்கு போங்கன்னு சொல்ல, திரும்பி அவனுங்களும் படுத்து தூங்க.
இப்படிதான் நடக்கும்னு நம்ம கிண்டல் கேலியா பேசினாலும் யதார்த்தமான உண்மை அதான். நம்ம ஒண்ணும் பொய் பேசல. இதுக்கு முன்னாடி சீனா எப்படி நடந்துக்கிச்சோ, சீன ராணுவம் எப்படி நடந்துக்கிச்சோ, அதிபர் ஷி ஜின்பிங் எப்படிலாம் தலையில அடிச்சுக்கிட்டாரோ, அதைத்தான் நம்ம இங்க பதிவு பண்றோம். கூடுதலாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சண்டை போடுறாங்களோ போடலையோ, பெரிய அளவு ட்ரில்கள் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு சீனாவுக்கு. ஏன்னா சண்டைய ஆரம்பிச்சிருக்கான். இப்ப ராணுவ வலிமை, ராணுவ ஒத்திகை இத நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கணும். இப்ப தளபதிகள மாத்தும்போது, புது தளபதி அவரு நார்த்ல இருந்து சவுத்த பாப்பார். பழைய தளபதி சவுத்ல இருந்து நார்த்த பார்த்திருப்பார். இவரு 10 பேர கூட்டிட்டு போவோம் பாரு, அவரு 100 பேர கூட்டிட்டு போவோம் பாரு. இந்த மாரி பல திட்டமிடல்ல மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். இவனுங்க சும்மாவே களத்துக்கு போக வலிக்கும். இப்ப இந்த திட்டமிடல் மாற்றம் அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு போயிற முடியாது. காரணம், ஒரு திட்டத்த மாத்தும்போது ஆட்டோமேட்டிக்கா பொருளாதாரமும் அந்த இடத்துல ஏகபோகமா செலவுகள் மாறக்கூடிய சூழ்நிலை வரும். சீனாவை பொறுத்தவரை கேட்கவே வேணாம். எல்லாம் டெக்னாலஜி, டெக்னாலஜி, டெக்னாலஜின்னு கொட்டி வச்சிருக்கான். அது வேலை செய்யுது, செய்யலைங்கிறத தாண்டி செலவு பிடிக்கக்கூடிய விஷயம். நமக்கு தெரிஞ்சு இதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நடந்தா அன்னைக்கு பெரிய விஷயமா ஊரும் பேசும், உலகமும் பேசும். ஒரு நாட்டு ராணுவம் சண்டையில இருக்கு, யுத்தத்துல அந்த நாடு இருக்கு, அதனால ஒளிஞ்சு போச்சு அப்படின்னு. யுத்தமே போகாம ராணுவத்தை டெவலப் பண்றேன், டெவலப் பண்றேன், டெவலப் பண்றேன்னு ஒளிஞ்ச பயலுக யார் தெரியுமா? அப்படின்னு கேட்டு சீனாவை காட்டுறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா அதை நோக்கி போகுது. இப்ப வெளிப்படையா தெரியுது. காரணம் என்ன அப்படின்னா, சைனாவே சொல்லியிருக்காங்க. பொதுவாவே இவனுங்க சொல்ல மாட்டாங்க. வெளியில எங்கேயாச்சும் மைக்க போட்டு என்ன சார் அவரை காணோம் அப்படின்னா, காணோம் இப்ப என்ன அப்படின்ட்டு போயிருவாங்க. அதே மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பெரிய அளவு தகவல்களா சொல்ல மாட்டார்கள். திடீர்னு ரீப்ளேஸ்பா அப்படிம்பாங்க. அவனுங்க ரீப்ளேஸ்பான்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த ஆளை தூக்கிட்டாங்க, இந்த ஆளை உள்ள வச்சிருக்காங்க, இந்த ஆளை டிக்கெட் கழிச்சு கொடுத்துட்டாங்க, இவருக்கு பதில் இவர் தான்ப்பா வரப்போறாரு அப்படிலாம் பேசுவோம். சீனாவை பொறுத்தவரையும் அது எப்படி நாடே இல்ல, ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு ராணுவம், அந்த மாதிரி அந்த நாட்டுல 1000 பேர்கள் இருந்தாலும் அதிபர் ஷி ஜின்பிங் மட்டும்தான். அந்த ஒரு பேரு தான். மத்ததெல்லாம் அப்படி வரும், போகும், வராமயே இருக்குங்கிற மாரி அவனுங்க இருந்து வேஸ்ட் தான். ஆனா அதிபர் ஷி ஜின்பிங் சீனாவுக்குள்ள வேணா அப்படி ஒரு மிரட்டலா சூப்பர்மேன் அதிகாரத்தோட சுத்தலாம். ஆனா சீனால இருந்து உலகத்தை நோக்கி ராணுவத்தையோ, வர்த்தகத்தையோ நகர்த்தும் போது கூட்டாளிகள் வேணும். அடுத்த கட்ட அசோசியேட் வேணும். தளபதிகள் வேணும், அமைச்சர்கள் வேணும். இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அது பூரா வேணும், வேணும், வேணுதே. கைக்கு கிடைக்க போறதே இல்ல. வேணும்னா நீ தான் காப்பி பண்றதுல பெரிய ஆளாச்சே. உன்னைய மாரியே ஒரு 10 பேர காப்பி பண்ணிக்க போ! அப்படின்னு சொல்ற மாரி அதிபர் ஷி ஜின்பிங் நிலைமை ஆயிப்போச்சு. ஏதோ ஒண்ணு சீனாவோட அணு ஆயுத ரகசியம் அமெரிக்கா கையில கிடைச்சா என்ன ஆகும்? இந்த பையன் அதத்தான் டெவலப் பண்ண போறேன். அமெரிக்காக்கு ஈக்குவலா வரப்போறேன். அமெரிக்காவுக்கு பக்கத்துல வரப்போறேன் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அணு ஆயுதத்த கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்ணிட்டா நம்மள தாக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை. உண்மையும் கூட. தாக்குறது அவ்வளவு சுலபம் கிடையாது. கவுண்ட்ட இன்கிரீஸ் பண்ணாட்டியே தாக்குறது அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா அதையே புடுங்கிட்டு போயிட்டா, அமெரிக்கா அந்த வேலைகள்ல இறங்குது. ட்ரம்ப் மனசு மாறுறதுக்குள்ள தீவிரமா இறங்கி டப்புன்னு தட்டிறணும். கிரீன்லாண்ட வாங்குனா உங்க புகழ் இருக்குமா அப்படின்னு கேட்டா, இருக்கும். காலகாலத்துக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டா, காலகாலத்துக்கும் இருக்கும். ஒண்ணும் மாற்றம் கிடையாது. ஆனா சீனாவ தட்டி விட்டா, ரஷ்யாவுக்கு ஈக்குவலா அமெரிக்காவுக்கு உருவான புதிய எதிரிய வேரோட புடுங்கி எரிஞ்சுட்டார். 8 யுத்தத்த நிறுத்தின ஐயாச்சாமி அப்படின்னு சொல்லி, காலத்துக்கு உங்க ஊர்ல புகழ் இருக்கோ இல்லையோ, நாங்க இங்க இருந்து கூட ஊதுறோம். அதனால மனசு மாறாம இந்த பயலுக அம்புட்டு பேருக்கு டிக்கெட்ட கிழிச்சு கையில குடுத்தா சந்தோஷம். ஆனா அண்ணன் அமெரிக்காவ பொறுத்தவரை பதிலுக்கு நம்மள்ட்ட ஏதாச்சும் எதிர்பார்ப்பான். அப்படி எதிர்பார்க்கிறானா என்னங்கிறத அடுத்த வீடியோல விரிவா நம்ம இங்க உட்கார்ந்து பேசுவோம். அதே மாரி முந்தி எங்க ஆபீஸ்ல தான் சொல்லுவாய்ங்க. இல்ல என்னைய உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாய்ங்க. இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எப்ப சொல்லுவ? அப்படிங்கிற மாரி. இப்ப நம்ம ஆட்களு கமெண்ட்லயே சொல்றாங்க. மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு. நண்பர்களே, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேசபக்திய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல இணைவோம்.